சித்தி கனமழை. இந்தாங்க சித்தி காஃபி. ஏன் பார்வதி, இப்பதானே ஒரு காஃபி சாப்பிட்டேன், அதுக்குள்ள இன்னொரு காஃபியா? ஐயோ, என்ன ஒரு வழி பண்ணாம விட மாட்ட போல இருக்கே. மாமாவுக்கு நான் காஃபி போட்டேன், அப்படியே உங்களுக்கும் கொஞ்சம் கொடுத்துடலாமேன்னு எடுத்துட்டு வந்தேன். உங்களுக்கு வேண்டாம் சொல்லுங்க, நான் எடுத்துட்டு போயிடுறேன். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், குடு 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 குடு. ஆமா, இது கேசவனுக்கு போட்ட காஃபி தானே? சக்கரை கம்மியா தான் போட்டிருப்ப. இல்ல, இது நல்லாதான் இருக்கும், குடிங்க. பார்வதி, அக்கா வாங்க. ம், சொல்லிவிட்டு இருந்தா நானே வந்திருப்பேனக்கா. நீங்க எதுக்கு மெனக்கட்டி இவ்வளவு தூரம் வந்தீங்க? அட இதுல என்ன இருக்கு பார்வதி? 2 தெரு தாண்டுனா வீடு. அதுக்கு நான் வந்தா என்ன, நீ வந்தா என்ன? ஏன் பார்வதி, வந்தவங்கள நிக்க வச்சே பேசிட்டு இருக்கியே, உட்கார வச்சு ஒரு காஃபி தண்ணி போட்டு கொடு. அப்புறம் பேசுறேன். பரவாயில்லம்மா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஒரு முக்கியமான விஷயமா தான் பார்வதிய பாத்துட்டு போலான்னு வந்தேன். அதானே பார்த்தேன். நீயும் உன் வீட்டுக்காரும் காரியம் இல்லாம வீட்டை விட்டு வெளியில வரமாட்டீங்களே. ஆமா, உன் புருஷன் எப்படி இருக்கான்? நல்லா இருக்காருமா. இந்த ஏரியா கவுன்சிலருக்கு வந்து ஓட்டு கேட்டு போனாரு. அதுக்கப்புறம் ஆளையே இந்த பக்கம் காணோம். ஆமா, கட்சி விட்டு கட்சி தாவிக்கிட்டே இருப்பானே, இப்ப எந்த கட்சியில இருக்கான்? ஓ, சித்தி நீங்க சும்மாவே இருக்க மாட்டீங்களா? சும்மா கேட்டு வச்சுக்கிறேன். அவங்கள பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல, நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. அக்கா என்ன விஷயம்னு சொல்லுங்க. அது ஒண்ணு இல்ல பார்வதி, தீபாவளி நெருங்கிடுச்சுல்ல, அதான் உங்ககிட்ட கொடுத்து வச்ச சீட்டு பணம் அந்த 40 லட்சத்தையும் வாங்கிட்டு போலான்னு வந்தம்மா. அப்படியா? சரிக்கா, நான் போய் எடுத்துக்கிட்டு வரேன். ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. சரி நீங்க பார்வதி. நீ உட்காரு உட்காருமா. அப்புறம் சொர்ணம், உன்கிட்ட ரொம்ப நாளா ஒண்ணு கேட்கணும்னு இருந்தேன். என்னம்மா அது? கேளுங்க. நீ அடிக்கடி பார்வதி கிட்ட பணத்தை குடுத்து வாங்கிட்டு போறியே, ஏன் அது உன் வீட்லயே பத்திரமா வச்சுக்கிட்டா என்ன? உன் வீட்ல இல்லாத பீரோவா? அதை ஏமா கேக்குறீங்க? என் வீட்ல பீரோ இருக்கு. நான் அதுல வச்சிருந்தேன்னா இந்த மனுஷன் இருக்காரு, கட்சி மீட்டிங் அது இதுன்னு கொண்டு போய் செலவு பண்ணிடுவாருமா. அப்புறம் பொதுமக்கள் பணம் அந்த சீட்டை நடத்துறேன்னா கொடுத்தாதானே நல்லது. அதனாலதான் நான் பார்வதி கிட்ட கொடுத்தா அது பத்திரமாவும் இருக்கும் அப்படின்னு தான் கொடுத்தம்மா. அப்படியா? சரி சரி. ஐயோ, நான் பணத்தை பைக்குள்ள போட்டு தானே இங்க வச்சேன். எடுத்து மாத்தி வச்சுட்டேனா? ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, 40 லட்சம் ரூபா. அந்த அக்கா கேட்டா என்ன பதில் சொல்லுவேன்? கட்சி வேலை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? என்னம்மா, பணம் எடுக்க போனவங்கள இன்னும் காணோம். வருவா, இரு. பணம் எடுத்துட்டு வர இவ்ளோ நேரங்களா? தீபாவளிக்கு கொடுக்க போற பணம் தானே, ஏன் இப்படி அவசரப்படுற? இங்க தானே வச்சேன். ஐயோ கடவுளே. பார்வதி, ஐயோ. டேய் வருண், இங்க வா. எங்க வச்ச? அன்னைக்கு அவங்க கொடுக்கும்போது நான் யார்கிட்ட போய் கேட்பேன்? யார்கிட்ட சொல்லுவேன்? கடவுளே. உன் தாத்தா இருந்திருந்தாருன்னா ராவுகால ஆரம்பிக்கும் போதுதான் வெளியே கிளம்புவியான்னு நல்லா திட்டி இருப்பான். உன் நல்ல நேரம், நான் இருக்கேன், நீ தப்பிச்சிட்ட. போங்க பாட்டி, அவருக்கு தான் வேற வேலை இல்லனா நீங்க வேற. ஆளா பறந்திய நீ, இதோ வந்துட்டா பாரு.
என்ன பார்வதி வெறுங்கையை வீசிட்டு வர? பணம் எங்க? அது அது என் வீட்டுக்கார் வந்துட்டாருன்னா எங்க போன, யார் வீட்டுக்கு போன, என்ன பேசிட்டு இருந்தேன்னு கேள்வி மேல கேள்வி கேட்டு என்ன தொலைச்சு கட்டிடுவாரு. அக்கா, அது அது வந்து ஆ, புரிஞ்சு போச்சு பார்வதி. ராகு கால ஆரம்பிச்சிடுச்சே, இவ்ளோ பெரிய தொகை வீட்ல இருந்து வெளியே போகணுமான்னு யோசிக்கிறியா? அதுல எல்லாம் ஒண்ணு தப்பில்ல பார்வதி. நான் போயிட்டு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு வந்து பணத்தை வாங்கிட்டு போறேன். இத சொல்றதுக்கு நீ ஏன் பார்வதி தயங்குற? அம்மா, நான் அப்புறமா வரேம்மா. சரி சரி. பார்வதி, என்னாச்சு உனக்கு? பணம் எடுக்க போறேன்னு உள்ள போயிட்டு வெறும் கையோடு வந்த? அம்மா என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? பார்வதி, என்ன பார்வதி? நீ அமைதியா இருக்கிறத பார்த்தா ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி தெரியுதே. சொல்லு பார்வதி, பணம் எங்க? சித்தி, பணத்தை காணும் சித்தி. சீட்டு பணத்தை வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டுல வச்சியா? ஆமா, யாருக்கிட்ட கேட்டு அந்த பணத்தை வீட்டுக்குள்ள கொண்டு வந்த? அதுவும் கவுன்சிலர் வீட்டு பணத்தை. பாத்தீங்களா மாமா, உங்க பெர்மிஷன் இல்லாம அவ்வளவு பணத்தை வீட்டுக்குள்ள கொண்டு வந்து வச்சது மட்டும் இல்லாம அதை யாரு எடுத்ததுனே தெரியலன்னு வேற சொல்றாங்க. மாதவி, அப்படின்னா என்ன அர்த்தம்? அக்கா நம்ம எல்லாரையும் சந்தேகப்படுறாங்கன்னு தானே அர்த்தம்? ஐயோ, நான் அந்த அர்த்தத்துல சொல்லவே இல்ல மாதவி. ம், நம்ம வீட்டுக்குள்ள வெளியாளுங்க யாரும் வரதுக்கு உண்டான வாய்ப்பே இல்லங்கிறது தான் அந்த அர்த்தத்துல தான் சொன்னேனே தவிர நான் வேற எதுவும் சொல்லல. எல்லாத்துக்கும் ஒரே அர்த்தம் தான்க்கா. சும்மா ஏதாவது பேசி ஒண்ணும் மழுப்பிக்கிட்டு இருக்காதீங்க. ஆமா, முதல்ல யார கேட்டு அந்த பணத்தை வீட்டுக்குள்ள கொண்டு வந்து வச்ச? 1000 ரூபாயோ 10,000 ரூபாயோ இருந்தா கூட பரவாயில்ல. 40 லட்சம், அதுவும் கவுன்சிலர் வீட்டு பணம். அவன் எப்பேற்பட்ட ஆளுன்னு தெரியுமா உனக்கு? அவனை சின்ன வயசுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்க. அவன் என்ன செஞ்சு இந்த இடத்துக்கு வந்திருக்கான்னு உனக்கு ஏதாவது தெரியுமா? நீ என்னன்னா அவனோட பணத்தை வீட்டுல கொண்டு வந்து வச்சிருக்க. இதுல காணும்னு வேற சொல்ற. இதெல்லாம் உனக்கு சரியா இருக்கா? மாமா, உங்ககிட்ட கேட்காம நான் அந்த பணத்தை வீட்டுக்குள்ள கொண்டு வந்து வச்சது என்னோட தப்புதான். ஆனா இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த பணத்தை கொடுக்கலனா ஐயோ பெரிய பிரச்சனை ஆயிடும் மாமா. மாமா, எனக்கு என்னவோ அந்த பணத்தை தமயந்தி தான் எடுத்திருப்பாளோன்னு சந்தேகமா இருக்கு.